இன்றைக்கி மசாலா சுண்டல் பார்க்கலாம். அதுக்கு நான் கடலை நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழகுழப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு 7 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் 1/4 கிலோ கடலைக்கு தான் நான் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி கூட அரைச்சிக்கலாம். நான் அரைக்கல. நான் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட அரைக்க நான் மறந்துட்டேன். நான் இப்போ தனியாக தான் நான் போட்டிருக்கேன். எண்ணெயில் பொரியுது. அரைச்சா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிண்டி விட்டு வந்தால் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு. பெருஞ்சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெருஞ்சீரகத்துக்கு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா பாக்கெட் இருக்குல்ல, அது கூட இது கூட சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். கடலையிலையும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கடலை இது கூட சேர்த்துக்கலாம். கடலை தண்ணியோடு நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தண்ணி பத்தலைனா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொதிச்சிச்சுன்னா ரெடி பண்ணி வச்சு இது கூட சீவன கேரட் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆனியன் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். இன்னும் பொடியாக அரிய தெரியலங்க பாப்பாவுக்கு. அதனால் கொஞ்சமாக தான் இப்போ கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சிட்டு ஆனியன், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ சாப்பிட்டா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இது கூட சின்ன சின்ன பூரி விற்கலைங்களா, பூரி நம்மளே செஞ்சு இது கூட போடலாம். நான் போடல. நான் இதில் மசாலா சுண்டல் சுட சுட சூப்பராக இருந்துச்சு.